இடத்துக்கு ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சோம். ஆனால் என் பொண்ணுக்கு டிஷர்ட் பரிசு ஒரு மீட்டிங் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் கிளம்பியாச்சு. இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்க்கவே கண்கவரும் வண்ணங்களில் நல்லா அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் குடும்பமாக வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இந்த இடம் இருக்குது. இங்கே சாப்பிட்ற ஐட்டத்தை அழகாக நல்லா லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது வீடியோ எடுக்கணும்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மூங்கில் பிரியாணிலேருந்து இளநீர் பாயசத்துலேருந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எல்லா ஐட்டமும் கிடைக்கிது. காசு இருந்தால் போதுங்க, நல்லா ஜாலியாக ஒரு 5 மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னால் அது இந்த பிளேஸ்ன்னு சொல்லலாம். இதில் ஒரு தகவல் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவார்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டுட்டு போவாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அப்போ தான் வந்து உறவு வளரும், நட்பு தொடரும் அப்படின்னு தெரிஞ்சவங்க வீடு சொந்தக்காரங்க வீடுன்னு கூப்பிட்டுட்டு போவார். ஆனால் அப்போ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி வீடாக போகிறது. ஆனால் இப்போ வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் பிரச்சனை வரும்ன்றதுனாலேயே சொந்தக்காரங்க வீடுங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுறதா போச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து வெளியில் போனோன்னாலே வந்து முன்னெல்லாம் வந்து எங்கள் அப்பாலாம் சொந்தக்காரங்க வீடை தான் சூஸ் பண்ணுவார். ஆனால் இப்போ வெளியில் போனோன்னா எங்கே போகலான்னு யோசித்து இந்த மாதிரி இடமா சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என் பொண்ணு டிஷர்ட்டுக்கோசம் வந்தமோ இல்லையோ தெரியல, மனசை கொஞ்சம் வெளியில் போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், 4 பேரை பார்க்கலான்றதுனாலே நம்ம வெளியில் கிளம்புறோம். மட்டும்தான் இப்படி யோசிக்கிறேன்னா இல்லை இங்கே வந்தவங்க எல்லாரும் அப்படி தான் வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து என் பொண்ணு 5 மணி நேரம் வந்து கேட்டிருந்தா. 5 மணி நேரத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. அதனால் வந்து நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு தெரிஞ்சுதுங்க இந்த தகவல். ஒரு ஃபேமிலின்னு பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க, அவங்க கூட யாருன்னா ஒரு பெரியவங்க இருக்காங்க. ஒரு சில இடத்துல வெறும் 4 பேர் தான். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுனால நான் அந்த மாதிரி யோசித்து இந்த தகவலை சொன்னேன். எல்லாத்தையும் வேடிக்கையும் பார்த்துட்டு 9:30 மணிக்கு அந்த சார் வந்து எங்களை கூப்பிட்டு இவ்வளோ தொலைவுக்கு பாப்பாவை அழைச்சிட்டு வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னார். பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் பாராட்டினார். இல்லை உங்களுக்கு எதனா கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு 2ஆக கொடுத்தாரு. ஏன்னா வந்து சொன்னதில் எந்த பொம்பளை பசங்களும் வரல, அதனால் 2 டிஷர்ட்டாக கொடுத்தாரு. ஒன்று அப்பாவும் பொண்ணும் போட்டுக்கிறாங்க. நாங்கள் ஆனால் 5 மணி நேரம் வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தோணினாலும் என் பொண்ணுக்கிட்ட அப்புறம் நான் கேட்டேன், என்னம்மா உனக்கு யூஸாக இருந்ததான்னு. ரொம்ப ரொம்ப யூஸாக இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னான். பசங்க ஃப்யூச்சருக்கோசம் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிதுன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போகலான்றது என்னுடைய கருத்து. இந்த கருத்தில் உங்களுக்கு எதுனா வந்து தவறுதலாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.